ஐயா, ஒரு சாதகனின் சரணாகதி எப்படி இருக்கணும் என்று சொல்ல முடியுமா? சரணாகதின்னா என்ன? சாதகன் ஆகிறதே ஒரு சரணாகதி இல்லை. சாதகன் என்ன அர்த்தம்? சாதனை பண்ணுறது. எதுக்காக சாதனை பண்ணுறது? குருவை அடையிறதுக்காக சாதனை பண்ணுறது. குருவை அடையிறதுக்காக சாதனை பண்ணும்போது அதே சரணாகதி ஆகிடுது இல்லை. குருவை தவிர்த்து வேறு எந்த நினைப்பும் இல்லாமல் இருக்கிறவனத்தெல்லாம் சாதகன் சொல்கிறோம். குருவை தவிர்த்து வேறு நினைப்பே இல்லாமல் குருவுக்காகவே காரியம் செஞ்சு குருவையே நினச்சி குருவையே அடையணும்னு தீர்மானத்தோடு இருக்கிறவன் தானே சாதகன். அந்த சாதகனுக்கு வேற எப்படி ஒரு விருப்போ வெறுப்போ எது நேர்ந்தாலும் கொஞ்ச நேரம்தான் இருக்கும், அதுக்கப்புறம் போயிடும், அதான் கலண்டு போயிடும். ஏன்னா அந்த சாதகன் சரணாகதின்னு சுவாமியை அடைஞ்சதுக்கப்புறம் முழுக்க முழுக்க அவன் வாழ்க்கையை பூரா சாமி ஏற்றுக்குவார். சாமி ஏற்றுக்கிட்டு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவனை வழி நடத்துவார். வழி நடத்துறது மட்டும் இல்லை, அவனை போய் சேர வேண்டிய இலக்கை அடைய வச்சிடுவார். அவனை மெதுவாக பிடிச்சி 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 தள்ளி 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 அவனுக்கு வேண்டிய அந்த ஞானத்தெல்லாம் ஊட்டி 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 அரவணைச்சி அப்படியே கையை பிடிச்சி கூட்டு போய் அவன் சேர வேண்டிய இடத்த கொண்டு சேர்த்துடுவார். சாதகனாக இருக்கிறதே சரணாகதியை அடைஞ்சால்தான் சாதகனாக இருக்க முடியும். அப்படி சரணாகதியை அடைஞ்சவன் சாதகனாக ஆகிட்டானா அந்த சாதகனை தன்மயமாக ஆக்கிறதுக்கு சுவாமி கொஞ்ச நேரம் தான் ஆகும். அதனால் சாதகனாக ஆகிட்டோமாங்கிறதே பெரிய விஷயம். சரணாகதி அடைஞ்சாதான் சாதகனாக முடியும். சாதகனாக ஆகிட்டா சுவாமி எல்லாம் பார்த்துக்குவார். நீங்கள் கவலையே பட வேண்டியதில்லை, எல்லாமே அவர் பார்த்துக்குவார்.